யாழில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற செவ்வந்தியின் ரகசிய பாதை. இசாரா செவ்வந்தியுடன் தொடர்புடைய நால்வர் யாழ் மற்றும் கிளிநொச்சியில் கைது. முதலமைச்சர் வேட்பாளர் யார்? பிரதான கட்சிகள் தீவிர ஆலோசனை. யாழில் அதிகாலையில் பரபரப்பு, சுற்றி வளைக்கப்பட்ட வீடு, 2 கைது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி, இந்தியா முன்வைக்கும் நிபந்தனைகள். வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சுதர்சன் நியமனம். உரிமைகளை பெற எமது இளையோர் நச்சு குப்பி அணிந்து கொண்டு போராடினார்கள். உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் அஞ்ச மாட்டேன். துரைராசா ரவிகரன். பெலிகம பிரதேச சபை தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு. இறக்குமதி அரிசிக்கு சில்லறை விலை நிர்ணயம். யாழில் இடியுடன் கூடிய கனமழை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தொடர்பான விரைவான செய்திகள். சஞ்சீவ படுகொலைக்கு பின்னர் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற செவ்வந்தி பயன்படுத்திய ரகசிய பாதை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் இதுவரை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படாத போதும் குறித்த பாதையில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் குருநகர் கடற்பகுதி ஊடாக பயணித்த செவ்வந்தி ஊர்காவத்துறை கடற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊர்காவத்துறையிலிருந்து தலைமன்னார் வழியாக பயணம் மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் செவ்வந்தி ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். எனவே ஊர்காவத்துறை ஊடாக பயணிக்கும் போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு குறைவு. காரணம், குறித்த வழியில் செல்பவர்கள் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக செல்வார்கள். அந்த வகையில் குறித்த பகுதிகளில் அதிகளவு கண்காணிப்பு இருப்பதில்லை. ஆனால் தலைமன்னார் வழி செல்லும் அனைவரும் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார்கள். எனவே செவ்வந்தி அவ்வழியில் செல்லாமல் தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியே சென்றிருப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இசாரா செவ்வந்தியுடன் தொடர்புடைய 4 இதுவரையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஓட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவர் நீதிமன்றத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இசாரா செவ்வந்தி தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 4 இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வரும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளன. ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தில் கீழ் களமிறங்கியுள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமிறக்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேஜர் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளிக்கப்பட்டது. அதேவேளை கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25ஆம் ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அவர்களது கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். போர் சூழலில் இவர் யாழிலிருந்து துணிவுள்ள ஊடகவியலாளராக பணியாற்றியிருந்தார். இதன்போது அவர் எழுதி கொண்டிருந்த கட்டுரை மீது வீழ்ந்தே உயிர் துறந்தார். கொலையாளிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த பின்னர் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதலையும் மேற்கொண்டனர். இதன்போது வீட்டில் இருந்த நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில்வாகனம், தாய் பில்லி மயில்வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்னா ஆகியோர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் உளவை சந்தி அருகில் உள்ள வீடொன்றில் நடாத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, யாழ் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்கள் ஒன்று கூடி பெருமெடுப்பில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை தொடர்பிலான காணொளிகள் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டன. குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டியமை, இளைஞர்கள் வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இளைஞரின் வீட்டில் சோதனை நடாத்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதி கோரியிருந்தனர். காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கியதை அடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை இளைஞனின் வீட்டினை அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் முற்றுகையிட்டு வீட்டில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். வீட்டில் போலீசார் தேடுதல் நடத்திய வேளை குறித்த இளைஞன் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டில் தங்கியிருந்த இரு இளைஞர்களையும் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். இதேவேளை வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக இந்திய அரசு வழங்கும் $62 மில்லியன் மானியத்தை அரசாங்கம் இன்னும் இறுதி செய்யவில்லை என்ற செய்திகளை தொடர்ந்து கடனில் இருந்து மானியமாக மாற்ற இந்திய அரசு முன்வைத்த நிபந்தனைகள் குறித்து இன்னும் பேச்சுக்கள் நடந்து வருவதாக துறைமுக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜனிதா ருவான் கொடித்துவக்கு, வடக்கு துறைமுகத்தின் மேம்பாட்டுக்காக இந்தியா $62 மில்லியன் மேல் வழங்கியிருந்தாலும் அந்த தொகை தற்போது கடனாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதை மானியமாக வழங்குவதற்கு இந்திய அரசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அந்த நிபந்தனைகள் இன்னும் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட துறைமுகத்தை மேம்படுத்துவதன் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கான சமூக பொருளாதார தாக்க ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை துறைமுக ஆணையம் தற்போது இந்த ஆய்வை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு துறைமுகம் நிறுவப்படும் போது அதன் சமூக பொருளாதார தாக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது இறுதி செய்யப்பட்டவுடன் தேவையான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அதற்கேற்ப முன்னேறுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கான நியமன கடிதத்தை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து ஆளுநர் இன்று புதன்கிழமை காலை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஆளுநரின் செயலாளர் சத்யசீலனும் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளராக சாம்பசிவம் சுதர்சன் இதுவரை பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் உரிமைகளை பெறுவதற்காக கடந்த காலத்தில் தமிழ் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் நச்சு குப்பி அணிந்து கொண்டு போராடியதாக சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், தமக்கு விடுக்கப்படுகின்ற இவ்வாறான மிரட்டல்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக பகுதியான திருபச்சகுளம் மற்றும் அதனை அண்டிய பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்டதை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறார். இந்த நிலையில் குறித்த திருபச்சகுளம் பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பதுடன் அதனை அண்டிய பகுதிகளில் பாரிய அடர்வனங்களை அளித்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சார்ந்த ஒருவர் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது பெயரை குறிப்பிட்டு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். இத்தகைய சூழலில் அண்மையில் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது குறித்த அச்சுறுத்தல் சம்பவத்தை மேற்கோட்காட்டி மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாங்கள் மக்களுக்கான சேவையில் முழுமையாக செயற்பட்டு வருகிறோம். அந்த பணியைத்தான் கட்சி எமக்கு தந்துள்ளது. எனவேதான் நமது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்காக நாம் ஆழ்கடலுக்கும் செல்கிறோம். இது தவிர எமது வயல்கள், ஆறுகள், குளங்கள், காடுகள், கிராமங்கள் என அனைத்து இடங்களுக்கும் சென்று எமது மக்களுடைய குறைபாடுகள் மற்றும் சிக்கல் நிலைமை தொடர்பில் கேட்டறிந்து அவற்றை தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே தான் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக இடங்களான திரிபச்சகுளம் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை மற்றும் அதனை அண்டிய பாரிய அடர்வனங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமான முறையில் அளிக்கப்பட்டு அபகரிப்பு செய்யப்படுகின்றமை தொடர்பான விவகாரத்தில் தலையீடு செய்து அந்த அபகரிப்பு முயற்சிகளை தடுக்கின்ற விதமாக செயற்பட்டிருந்தேன்.
இந்த நிலையில் அங்கு எமது தமிழ் மக்களின் பூர்வீக திரிவச்சகுளம் வயல் நிலங்களை ஆக்கிரமித்து அதனை அண்டிய பகுதியில் சட்டவிரோத காடழிப்பை மேற்கொள்ளும் பெரும்பான்மை இனத்தைச் சார்ந்த ஒருவர் எனது பெயரை குறிப்பிட்டு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்துக்களை கூறியதாக சிலர் என்னிடம் தெரிவித்தனர். அத்தோடு குறித்த பெரும்பான்மை இனத்தவர் எனது பெயரை குறிப்பிட்டு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கின்ற காணொளிகளையும் என்னிடம் சிலர் காண்பித்தனர். இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கின்ற குறித்த பெரும்பான்மை இனத்தவர் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கிறார் என நினைக்கிறேன். நான் செல்ல வேண்டிய அனைத்து இடங்களுக்கும் செல்வோம். எவரும் இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல்களை விடுக்கின்ற விதமாக செயற்பட்டு நம்மை கட்டுப்படுத்த முடியாது. இந்த இடங்கள் அனைத்தும் எமது தமிழ் மக்களுடைய பூர்வீக பகுதிகளாகும். இந்த இடங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்குரிய இடங்கள் இல்லை. எனவே வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம் என்கின்ற வகையில் எமது செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டே இருப்போம். நாம் இங்கு வெறுமனே வீர வசனங்களை பேசிக் கொண்டிருக்கவில்லை. தொடர்ந்து ஓய்வின்றி மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனவே மக்கள் எனக்களித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னால் இயலுமான முழுமையான சேவையை மக்களுக்கு வழங்கி வருகிறேன் என தெரிவித்துள்ளார். வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதேச சபை கட்டிடத்தில் தன்னுடைய அறையில் அமர்ந்திருந்த போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விலை நிர்ணயம் நுகர்வோர் விவகார அதிகார சபை தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை 240 ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் 1 கிலோகிராம் கீரி பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 255 ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விலை திருத்தங்கள் நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இன்று மாலையுடனான வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையோர பிரதேசங்களுக்கு மேலாக ஒரு தாளமுக்கம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரமுக வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையான நீண்டகால மீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக நேற்று காலை 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா குரங்கு பாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் வைத்து இன்று காலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இதுகுறித்து கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளன. 12 மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 4 மாடுகளை காணவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான மாடுகள் கால்நடை பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் கொண்டு வருகின்றனர். 3 தசாப்தங்களுக்கு மேலாக கிண்ணியா பிரதேச கால்நடை விவசாயிகளுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நில மீட்பு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் 2876 ஹெக்டேர் நிலம் மேய்ச்சல் தரைக்குரியது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பானது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையின்றி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த கிண்ணியா கால்நடை விவசாயிகளுக்கு வாழ்வில் விடிவை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எனினும் இந்த தீர்ப்பை தொடர்ந்து கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கேணி கமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட
விவசாயிகள் தங்களுக்குரிய விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்ய அனுமதிக்குமாறு கூறி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு இணங்க நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த பகுதிக்குள் விவசாயிகளை வேளாண்மை செய்ய அனுமதிக்க வேண்டாம் என கமநல சேவை திணைக்களங்களுக்கு கிண்ணியா பிரதேச செயலாளரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து கால்நடை வளர்ப்பாளர்கள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பின் பின்னணியிலும் பதற்ற நிலை நீடிப்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. இத்துடன் எஃப்னலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jfnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.